1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தை சுட்டிக்காட்டி சேலத்தில் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் யார் அந்த தம்பி, டாஸ்மாக் காசு எந்த தம்பிக்கு போச்சு என ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் பேசுபொருளாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் கண்ணன். தற்பொழுது இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தொடர்பாக மக்கள் அதிகம் கூடுகிற பகுதிகளில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர்களால் பேசுபொருளாகி இருக்கின்றது. இதனை ஒட்டியவர்கள் யார் என்ற தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கின்றதா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? வணக்கம் பிரிதா. தமிழக டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறையின் முதல்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு பதவி வகித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியை இழந்துள்ளார். அது மட்டுமின்றி அடுத்தது யார் என்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் இந்த ஊழல் விவகாரத்தில் IAS அதிகாரிகள் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்த்துள்ள நிலையில் ஒருவரை மட்டும் விசாரணை வலயத்துக்குள் அமலாக்கத்துறையினர் கொண்டு வந்துள்ளனர். இந்த டாஸ்மாக் ஊழல் பொதுமக்கள் மத்தியில் மட்டுமின்றி மதுப்பிரியர்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சேலம் குறிப்பாக புதிய பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட், ஜங்ஷன், சூரமங்கலம், சீலநாயக்கம்பட்டி, அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி என மாநகரில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குறிப்பாக மார்க்கெட்டுகள், காய்கறி மார்க்கெட்டுகள் மற்றும் மண்டிகள், உழவர் சந்தைகள், அப்புறம் கறிக்கடைகள் ஆகிய இடங்களில் பொதுமக்கள் பார்வையில் படும்படி யார் அந்த தம்பி, டாஸ்மாக் காசு எந்த தம்பிக்கு போச்சு என்ற போஸ்டர்கள் பரபரப்பாக ஒட்டப்பட்டுள்ளன. நேற்று மாலை இந்த போஸ்டர்கள் இல்லை. ஆனால் நள்ளிரவில் மர்ம நபர்கள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான போஸ்டர்களை மாநகரின் முக்கிய இடங்களில் ஒட்டியுள்ளனர். இது இந்த போஸ்டரை ஒட்டியது யார் என்பதை கண்டறிய அதிகாலையிலே சட்டம் ஒழுங்கு போலீசார் மட்டுமின்றி அந்தந்த ஸ்டேஷன் போலீசார் மட்டுமின்றி உளவுத்துறை போலீசார் மற்றும் பல்வேறு அமைப்பினர் அதனை ஒட்டியது யார் என்பதை கண்டறிவதற்காக ஒட்டப்பட்டுள்ள இடங்களில் உள்ள CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் ஒட்டியவர்கள் நாங்கள் கூலிக்குத்தான் ஒட்டியவர் என்று 3 பேரை பிடித்து போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். இந்த போஸ்டர் சேலம் மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.